ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாருடாவிங்க சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட்டான அமெரிக்கன் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவிங்க. இந்த மூவியோட முக்கியமான கேரக்டரில் மைக்கேல் டக்ளஸ், ஷேன் பென், டெபோரா காரா அங்கா இவங்கெல்லாம் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இவங்களோட கேரக்டர்ஸ் நேம் என்ன அப்படின்னா, ஹீரோவோட பேர் வந்து நிக்கோலஸ் வான் ஆர்டன், அவரோட தம்பி பேர் கான்ராட் வான் ஆர்டன், தென் கிறிஸ்டைன் அப்படின்றவங்க ஹீரோயின். இவங்க 3 பேரை சுற்றி தான் இந்த கதை போகுது. இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோம். அதாவது நிக்கோலஸ் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். ஸோ இவர் வந்து ரொம்ப ரிசர்வ்டு டைப்பாக தான் இருக்கார். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அவரோட சின்ன வயசில் அவங்க அப்பா மாடியிலேருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறத நேரில் பார்த்துட்றாரு. அதில் இருந்தால் என்னன்னு தெரியல, பட் அவர் ரொம்ப ரிசர்வ் டைப்பாக இருக்கார். ஸோ அதனாலேயே என்னன்னு தெரியல, அவருக்கும் அவர் மனைவிக்கும் செட் ஆகலை. ஸோ டிவோர்ஸ் ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னா, கம்பெனிக்கும் வீட்டுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரொட்டீன் லைஃப் தான் போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்க லைஃப்பில் திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து ஒருத்தரை மீட் பண்ண போகிறாரு. அவர் யார் அப்படின்னா, அவருடைய தம்பியை தான் மீட் பண்ணுறாரு. அங்கே வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சிஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட விசிட்டிங் கார்டை வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்த சிஆர்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கஸ்டமர் ரிக்ரியேஷன் சர்வீஸ். ஸோ அதோட ஷார்ட் நேம் தான் சிஆர்எஸ். இது என்ன கார்டு, எதுக்கு எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது வந்து ஒரு கேம் கம்பெனி, இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனிக்கு நீ போ, இங்கே போனீன்னா உனக்கு லைஃப்பில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். ஸோ நானும் இந்த கம்பெனியில் போய் விளையாண்டுட்டு வந்துட்டேன். ஸோ அவங்க நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கார்டை கொடுக்குறாரு. சரி ஓகே இருக்கட்டும்னு சொல்லி இவரும் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்க எக்ஸ் ஒய்ஃப் வந்து கால் பண்ணுறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த கார்டு ஞாபகம் வருது. ஸோ அந்த கார்டை எடுத்து அதில் இருக்க நம்பருக்கு டயல் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு. ஸோ அடுத்த நாள் போய் அந்த கம்பெனியில் விசிட் பண்ணுறாரு. விசிட் பண்ணிட்டு அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இந்த கேமுக்குள்ளே வர முடியும், இல்லைன்னா வர முடியாது அப்படின்ற மாதிரி கண்டிஷன் சொல்கிறாங்க. இவரும் அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்த பின்னாடி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாரு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவங்க கூப்பிட்டு என்னன்றாங்க, இந்த டெஸ்ட்டில் நீங்கள் அன்ஃபிட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்டுறாரு. பட் அவர் விட்டதுலேருந்து தான் கதையை ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன். ஏன்னா அவரோட வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு. அங்கே ஒரு வெயிட்ரஸை மீட் பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக இவங்க வெயிட்ரஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கூல்ட்ரிங்க்ஸை இவரோட ஷர்ட் மேலே ஊற்றிடுறாங்க. ஸோ அங்கேருந்து பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கூல்ட்ரிங்க்ஸை ஊற்றுனதுனால அந்த வெயிட்ரஸை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இவருக்கு அது மனசு கேட்கல, திட்டுனதுனால. ஸோ அந்த வெயிட்ரஸை மீட் பண்ணுறதுக்காக வெளியே போகிறாரு. அவங்க 2 பேரும் மீட் பண்ணி ஒரு சின்ன வாக்குவாதத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் ரோட்டில் மயங்கி விழுந்துடுறாரு. ஸோ அவர் யார் என்னன்னே தெரியல. இவரோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. என்னடா கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, அந்த சிஆர்எஸ்ன்ற நேம் அங்கங்கே அவருக்கு தென்படுது. ஸோ நிறைய கீஸ் கிடைக்குது. ஸோ இதை வச்சு அவர் கண்டுபிடிச்சிடுறாரு, இது வந்து கேம் தான், நம்மளை வச்சு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு ஒரு நாள் அவரோட தம்பி வந்து அவரை மீட் பண்ண வேண்டியது இருக்குது. எப்படி அப்படின்னா, இவர் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு ஓடும்போது இவர் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவரோட தம்பியை மீட் பண்ணிடுறாரு. அவர் தம்பி தான் ஆல்ரெடி இந்த கேமுக்குள்ளே இவர் இன்வால்வ் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா. பட் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கும் இந்த கேம் வந்து பிடிக்கல, எனக்கு இந்த கேம் வந்து ஆல்ரெடி முடிஞ்சு போச்சுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இது வந்து என்னை துரத்துது, இவங்க வந்து என்னை கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவர் வந்து அவரை ஒரு ப்ராப்ளத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. பட் அவர் அதை புரிஞ்சுக்காம, நீயும் அவங்களோட சேர்ந்து என்னை ஏதோ கேமில் என்னைய கொலை பண்ண பார்க்குறீங்க, நீ அவங்களோட சேர்ந்துட்ட, உன்னை நான் நம்ப மாட்டேன்னு சண்டை பண்ணிட்டு போயிடுறாரு. இவருக்கு ஒரே கன்ஃபியூஷன். அப்போதான் அவருக்கு புரியுது, இது கேம் சென்டர்ன்ற பேரில் வேற ஏதோ நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிரச்சனையெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு தேடி எங்கே நம்ம தொடங்கணுமோ அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்ரஸை தேடி கண்டுபிடிக்கிறாருங்க. அந்த வெயிட்ரஸை தேடி கண்டுபிடிக்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு குரூப் அங்கே வந்துடுறாங்க. ஸோ அந்த வெயிட்ரஸோட இவர் அங்கேருந்து தப்பிக்கிறாரு. அப்படி தப்பிச்சு ஒரு இடத்துக்கு போகும்போது தான் இவர் வந்து இந்த கேமை பற்றி அவங்ககிட்ட ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுது. இவங்களும் அப்போ தான் அந்த விஷயத்த சொல்கிறாங்க, நானும் அந்த கேமுக்குள்ளே இருந்தால் வந்தேன், பட் என்னால் ஒன்றுமே பற்றிக்கு பண்ண முடியல,
எல்லாமே நான் சொல்லிட்டேன்னா என்னை கொன்றுவாங்க, உன்னை டார்கெட் பண்ணுறாங்க, நீ உஷாராக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க வார்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, உன்னோட பேங்க் அக்கௌண்ட்லாம் இவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஃபுல்லாக உன் பணத்தையெல்லாம் எடுத்துருவாங்க, ஸோ அதனால் உஷாராக இருந்துக்கன்றாங்க. இவர் அது புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க முன்னாடியே அவரோட பேங்க் அக்கௌண்ட் எங்கே இருக்கோ அங்கே ஃபோன் பண்ணி அவரோட சீக்ரெட் பாஸ்வேர்டெல்லாம் சொல்லி அவரோட அக்கௌண்ட்டில் என்ன பேலன்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ளே ஹைட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படி போகும்போது 2 பேர் காஃபி குடிக்கிறாங்க. பட் ஹீரோவுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா மயக்கமாயிடுறாரு. அவர் மயக்கமாகும் போது தான் தெரியுது இவ தான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாவை சொல்கிறா, இது எல்லாமே எங்களோட பிளான் தான், உன் அக்கௌண்ட்டில் இந்த பணத்தை எல்லாம் எடுத்தாச்சு, நீ தான் அதுக்கு எல்லாமே சொல்லி எங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஓப்பன் பண்ணிட்ட, அதுக்காக தான் நாங்கள் உன்னை இவ்வளோ தூரம் டார்கெட் பண்ணோம், ஸோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இவர் மயக்கத்துலேருந்து விழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அவர் மெக்சிகோவில் இருக்காருங்க. ஒரு பாஸ்போர்ட் கிடையாது, எதுவுமே கையில் பணம் கிடையாது, அழுக்கு சட்டையோட மெக்சிகோவில் இருக்கார். அங்கேருந்து எப்படியாவது இவர் யுஎஸ்ஏக்கு வந்தாகணும் அப்படின்றது அவரோட மைண்டு. இங்கேருந்து அவர் என்ன ஆயிடுறாரு அப்படின்னா, அவரோட அக்கௌண்ட்டில் காசு கிடையாது, ஒன்றுமே அவர்கிட்ட கிடையாது. எப்படி அவர் வரது? அதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட சென்டிமெண்ட்டான ஒரு வாட்சை அடமானம் வச்சு வந்துடுறாரு. வந்துட்டு இந்த கேங்கை போட்டு பிரித்து மேயணும் அப்படின்ற ஒரு மைண்டில் வராரு. வந்து அவர் 5 ஸ்டார் ஹோட்டல் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அங்கே போகும்போது இவர் ஒவ்வொருத்தரையும் அங்கே மீட் பண்ணுறாரு. அங்கே மீட் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவரோட லைஃப்பில் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணவங்க தான். போலீஸாக இருக்கட்டும், அந்த கேம் சென்டரில் வேலை செஞ்சவங்களாக இருக்கட்டும், அவரோட ரொட்டீன் லைஃப்பில் மீட் பண்ண எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ அப்போயே அவருக்கு தெரிஞ்சு போச்சு இது ப்ரீ பிளான்டு, இவங்க எல்லாருமே இதில் கூட்டு அப்படின்னு. இதனால் ரொம்ப கோபமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, துப்பாக்கி எடுத்து எல்லாத்தையும் கொன்றணுன்ற ஒரு மைண்டில் போயிடுவார். ஹீரோயின் மேலே டார்கெட் பண்ணிடுவாருங்க. அவங்க ஹீரோயின், இது ஒரிஜினல் துப்பாக்கி, இது எப்படி உங்கள் கைக்கு வந்தது, இதை நாங்கள் எடுத்துகிட்டு டூப்ளிகேட் தானே வச்சோம், இது நாங்கள் எப்படி மறந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது ஒரிஜினல் தான், எனக்கு தேவை, உண்மையை சொல்லி இங்கே என்ன நடக்குதுன்னு அப்படின்னா, இல்லை இது ஒரு கேம் தான், நாங்கள் இவ்வளோ நாள் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, சுற்றுவாருன்ற ஒரு பயம் வேறு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை சுட்டுறாரு. மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா, ஹீரோயின் சொல்கிறதையும் நம்பாமல் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே இருக்காரு. அப்போது ஹீரோயின் உன் தம்பி இங்கே தான் இருக்கான், அவன் தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணான், நீ அவனை பார்த்தீங்கன்னா நம்புவ, அவன் அந்த ஷட்டருக்கு பின்னாடி தான் இருக்கான் அப்படின்றாங்க. பட் இவரை கொல்றதுக்கு ஒரு குரூப்பு துரத்திக்கிட்டு வராங்க. அதே இடத்துல இவர் என்ன நினச்சிட்றாரு அப்படின்னா, அந்த குரூப் தான் நம்மளை ஷட்டருக்கு பின்னாடி தாக்க வராங்க அப்படின்னு நினச்சிக்கிறாரு. துப்பாக்கியோட நிற்கிறாரு. ஓப்பன் பண்ணால் அந்த இடத்துல அவரோட தம்பி இருக்காரு. அவர் தம்பின்னு தெரியாமல் பட்டுன்னு சுட்டுறாரு. ஸோ அவர் தம்பி அங்கேயே அவுட். இவர் தம்பியை கொன்னுட்டுமே அப்படின்ற ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஆதங்கத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே அவ்வளோ பெரிய பில்டிங்லேருந்து சூசைட் பண்ணிக்க குதிச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் இவர் சூசைட் பண்ண போய் என்ன ஆச்சு, ஹீரோயினே ஒரு பழி வாங்கிட்டாரா இல்லையா, அவர் தம்பிக்கு என்ன ஆச்சு, இந்த கேமில் இருக்கவங்கெல்லாம் என்ன மாதிரியான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றதாங்க வச்சு முடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த படம் ஸ்டார்டிங்கில் ஒரு 3-4 நிமிஷம் உங்களுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். பட் இவர் அந்த கேமுக்குள்ளே என்ட்ராகிறேன்னு சொல்லிட்டு ஆன பின்னாடி அவரோட லைஃப்பில் நிறையா பிரச்சனைகளை அவர் மீட் பண்ணுறாரு பாருங்க. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு நல்லா பக்கா என்கேஜிங்காக போகும். ஸோ அந்தளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம். ஸோ ஹீரோ அவரோட ரோலை தரமாக பண்ணியிருக்காரு. கூட இருக்கக்கூடிய அவருடைய தம்பி, ஹீரோயின், இவங்க எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது போக நிறைய எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே நம்மளை ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே இந்த படத்தை கொண்டு போகிற அளவுக்கு அவ்வளோ என்கேஜிங்காக நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட்டான படம். இந்த படத்துடைய பெயர் தி கேம். 1997 வந்த இந்த மூவி இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது. முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். பக்கா என்டர்டெயின்மெண்ட்டான மூவி. ஸோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதோட இந்த மூவி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.